வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அடங்கின ஒரு ஏரியா. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சில கருத்துக்கள் சொன்னாலும் அந்த கருத்துக்களில் இருக்கக்கூடிய சில தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய விதமாகவும், அதே சமயம் என்னோட ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட டீம் மெம்பர்ஸோட ஹெல்த்தாக இருக்கட்டும், கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ஹெல்த்தாக இருக்கட்டும், அது மேலே அக்கறை காட்டக்கூடிய ஒரு சில நண்பர்களாக இருக்கட்டும், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு லாங் டேர்ம் கம்யூனிட்டி மெம்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்புல, மாதவன் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா, சிவபரணி ப்ரோ, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், பட் எடிட்டர்ஸ் பாவம், 4 எடிட்டர்ஸ்க்கும் சாட்டர்டே மட்டும் சண்டே லீவ் ஆர் ரெஸ்ட்டு விட சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை, ஹைலைட் என்னென்னா, நரேஷ் வந்து இப்போது கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி, அதாவது எடிட்டிங்கில். ஸோ நரேஷ் இப்போ எப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அண்ட் இப்போ அதுவும் நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அப்டேட்ஸும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நரேஷ் வந்து ரேட்டில் இன்டர்னாக இருக்கான். ஏன்னா எம்பிஏ பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா, இப்போ அங்கே தான் இன்டர்னாக இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நரேஷோட அவைலபிலிட்டியே ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவனோட கரியர் அண்ட் அவனோட பாத் என்னன்றதை நோக்கி அவன் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பான். அப்பப்போ எப்பயும் மாதிரி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது உறுதி தான். ஆனால் முன்னளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அவனுக்குன்னு கரியர் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள்லாம் அவன் மூவ் ஆகிறான். ஸோ அதனால் நரேஷ் வந்து எடிட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். அவ்வளோதான், டன் அண்ட் டஸ்டட்னு வச்சுப்போம் அந்த இடத்த. ஸோ இப்போதைக்கு அடுத்து இப்போது என் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பாட்காஸ்ட் மாதிரியான வீடியோஸு, லென்த்தி கான்வர்சேஷனல் வீடியோஸு, இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அக்கேஷனலாக வந்து சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னும் போது அவங்க ப்ராடக்ட் வீடியோஸும் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்களுக்கு டியூட்டர் அப்படின்னு சொல்லணும்னா யாரை சொல்லலாம்னா, ஒரு வகையில் நான் அந்தளவுக்கு ரொம்ப இன்புட்ஸ் அதிகமாக கொடுப்பேனா அப்படின்னா ஒரு சில இன்புட்ஸ் கொடுப்பேன். பட் இதுலேயே அதிகமாக கொடுக்குறது யார் அப்படின்னா, பரத் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுப்பான். ஏன்னா மொத்த டீமுக்குமே பரத் தான் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பான். ஏன்னா அனுபவம் அப்படி. 2010 அந்த மாதிரியான டைம்ல இருந்தே வந்து வீடியோ கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பரத் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காப்புல. இப்போ என்ன கேட்டால், நானும் வந்து காலேஜ் டேஸில் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனால் எங்கேயுமே சோஷியல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நான் எடுத்ததே கிடையாது. வச்சிருந்த ஃபோனை வச்சு நான் வீடியோ எடுத்திருப்பேன், அது எங்கேயுமே சோஷியல் மீடியாவில் அப்லோடே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் பரத் அப்பயே வந்து ஆர்குட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்கான். அதுவும் பேஷன் அண்ட் நமக்கு பிடிச்ச இந்த ஏரியா ரிலேட்டடாக. இது நோக்கியா எண்ணெய்ட்டை பற்றி வீடியோ போட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ மொத்தம் என்ன ஆகுதுன்னா, அனுபவம் எப்பயுமே அனுபவம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணவே முடியாது. இன்றைக்கி ஒருத்தர் வந்து அவரோட அனுபவத்தில் ஒரு டேட்டா கொடுக்குறாருன்னா, அது உடனே நமக்கு வந்து அப்ளை ஆகுமான்னு கேட்டால் அது நமக்கு இரலவெண்ட்டாக கூட இருக்கிற மாதிரி தெரியலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மகிட்ட அதை சொல்லிட்டாருன்னு கூட சொல்லலாம். நான் அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு அது தேவையே இல்லைன்ற மாதிரி தான் இப்போ ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு அதே மாதிரியான ஒரு சினாரியோ வரும், அப்போ எனக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில டேட்டாஸ் இருக்குது. பட் அதை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நிஜமாவே அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது. சரி விடுங்க. இந்த அடிப்படையில் தான் பரத் வந்து எப்பயுமே கொஞ்சம் நம்ம டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மேலே எல்லாருக்கும் கைட் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலில் இருப்பாப்புல. ஸோ மானிட்டர் பண்ணிக்கிட்டு. அண்ட் இதில் அடுத்து என்னென்னா, இப்போ நம்ம எஸ்ஆர்கேயும் வீடியோ எடிட் பண்ணிட்டு தான் இருக்கான். எஸ்ஆர்கேயோட எடிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் நம்ம நியூஸ் வீடியோ ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எஸ்ஆர்கே வந்து அந்த நியூஸ் வீடியோ எடிட் பண்ணோம். அண்ட் லாஸ்ட்டு இந்த வீடியோ வரப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 to 3 days வந்து 2 days வந்து நம்ம பரத் ப்ரோ எடிட் பண்ணாப்புல. ஸோ அவர் வந்து இந்த ஹெச்டிஆர் அல்காரிதம் எல்லாம் ட்ரை பண்ணி தான் வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு 24 hours கிட்ட ஆகும், அது இதுன்னு சொல்லி அது கொஞ்சம் கலர் கொஞ்சம் கோலராலாம் இருந்தது. அப்புறமா தான் அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இந்நேரம். பட் இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது எஸ்ஆர்கே வந்து ஒரு நாளைக்கு இப்போ ஒரு சின்ன சின்ன வீடியோஸ், இந்த 10 minutes வீடியோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோ எடிட் பண்ணுறான்னு வைங்களேன். அண்ட் ஆவரேஜாக இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு 10 minutes வீடியோவும் ஒரு 30 minutes நியூஸையும் ஒரு நாளைக்கு எடிட் பண்ணுறாரு. இல்லாட்டி ஒரு 15 minutes வீடியோவும் ஒரு 30 minutes நியூஸையும், ஸோ 45 minutes வீடியோ அப்படின்னு வைப்போம். இதில் வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கட்டு, எண்டிங்கில் ஒரு கட்டு, இந்த மாதிரி இருக்குமே தவிர இன்பிட்வீனில் எங்கேயாவது கட் இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். எப்படின்னா எதர் நாய் கத்தணும், இல்லாட்டி யாராவது திடீர்னு உள்ளே வரணும், இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய கெஸ்ட்டோ இல்லாட்டி நானோ இருமணும் தும்மணும் ஏதோ ஒன்று நடக்கணும், இல்லையா கேமரா ஆஃப் ஆகணும், இல்லாட்டி கரண்ட் போகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ரீசன்ஸ் இருந்தால் தான் நம்மளதில் வந்து பிரச்சனை வரும். இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்து ரொம்ப அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், இல்லாட்டி இப்போ ஒரு பிராண்டை பற்றி வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம். ஸோ அந்த சென்சிட்டிவான விஷயம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு பேசும்போது ஒரு ஃபயரில் நம்ம அதை பேசிடுவோம். யாராக இருந்தாலுங்க, எல்லாருமே ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தில் ஒரு தாட்டில் இதை வந்து சொல்லிடலான்னு சொல்லிவிடுவோம். பட் அது வந்து எல்லாருக்கும் எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது லேட்டர் யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டில் அதை தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எதையாவது தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு எடிட்டர் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரியான கான்செப்ட் வரும்போது அதை யோசித்து அதை டெலிட் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் யோசிக்காமல் அதை விட்டுட்டாங்கனாலும் சில சமயங்களில் இஷ்யூஸ் வரும்.
அண்டு நம்ம இப்போ எஸ்ஆர்கேல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், மாடர்ன் டேஸ் எடிட்டிங் ஸ்டைலில் தான் அவன் ட்ரை பண்ணுவான். மாடர்ன் டேஸ் எடிட்டிங்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எப்படி கூட இப்போ A2D சேனலாக இருக்கட்டும், டெக் பாஸ் சேனலாக இருக்கட்டும், டெக் சூப்பர் ஸ்டார் சேனலாக இருக்கட்டும், இதிலெல்லாம் எப்படி வந்து மீம் ஆட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் தான் எஸ்ஆர்கே ஃபாலோ பண்ணுவான். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, வீடியோ வந்து பெரும்பாலும் நாங்கள் ஒரு சில வீடியோஸ் பண்ணும்போது 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 1 ஹவரில் கூட போயிடும். பட் நம்மளால் என்ன பண்ணுவோம்னா, கட்டிங்காக போட்டு அரை மணி நேரம் இல்லாட்டி 20 நிமிஷமாக மாற்றிடுவோம். இதில் சில சமயங்களில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அது மிஸ் ஆகிற மாதிரியும் தோணும். ஸோ அது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எய்தர் அந்த 1 ஹவர் வீடியோவை 1 ஹவராகவே போட்டுடலாமா ஒரு பக்கம், அதிலே கட் டவுன் வெர்ஷன் சொல்லிட்டு இன்னொன்று போடலாமா அப்படின்னு கூட தோணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் டீல்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பான் எஸ்ஆர்கே. அது வந்து ஒரு 8 நிமிஷம் சம்திங் வர மாதிரி போட்டிருப்பான். பட் அது ஆக்சுவல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 17 நிமிஷம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஃபோனோட யூஎஸ்பி அப்படின்னும் போது இப்போ போக்கோ X8 Pro Max பற்றி அதில் வரும், அந்த வீடியோவில் வரும். ஆனால் அங்கே எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் பற்றியான டேட்டாலாம் வந்திருக்காது. ஆனால் ஆக்சுவல் வீடியோவில் நான் ஸ்பீக்கர்ஸை பற்றி பேசியிருப்பேன். இப்போ யாராவது வந்து மீடியா சென்ட்ரிக்காக வந்து ஸ்பீக்கர் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, அதாவது ஃபோனில் இருக்கிற ஸ்பீக்கர் எனக்கு முக்கியம் ப்ரோ, ஏன்னா நான் ஸ்பீக்கரில் தான் லிசன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ அந்த டேட்டா கட் ஆகிருக்கும். ஆனால் இவன் ஏன் அதை கட் பண்ணுறான் அப்படின்னா, ஆடியன்ஸோட ரீடென்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க கான்சென்ட்ரேட்டடாக இதை பார்க்குறது, ஆடியன்ஸை ரீட்டைன் பண்ணுற வைக்கிறது, இந்த மெத்தட் வந்து எல்லாருமே அப்படி தானே சொல்லி தந்துட்டு இருக்காங்க. 8 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிடுங்க, 8 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவன் உடனே என்ன நினைக்கிறான்னா, 10 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கான். நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம கம்யூனிட்டியை நம்ம எப்படி செதுக்குறோம் அப்படின்னா, பொறுமை வேணும் ஃபஸ்ட்டு. ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா அதில் கண்டிப்பாக பொறுமை இருக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்காக நான் வந்து ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப நல்லவன் அப்படி சொல்ல வரல. பட் எது பண்ணாலும் டக்கு டக்குன்னு பண்ண மாட்டேன். ரொம்ப கிராஜுவலாக ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸாக இருக்கும். இப்போ நம்ம சேனலில் 2019 நீங்கள் பார்த்துருந்தீங்க, இல்லை 2021 நீங்கள் பார்த்துருந்தீங்க, சிவபரணி உதயசெல்வன் அப்படிங்கிற அந்த சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக டே நைட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. கிராஜுவலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த இடத்துல திரும்ப அந்த எந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாகவும் பக்காவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னா, கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா மட்டும் ரொம்பவே சாலிடிஃபை ஆகிருக்கும். ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் பார்க்குறான், எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறான், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடுறான் நம்மளே. இப்போ ஒரு 1/4 நேரமோ 20 நிமிஷமோ வீடியோ கொடுத்து 8 நிமிஷத்துக்குள்ள கட் பண்ணிடுறான். ஆனால் நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கட் பண்ண எனக்கு பிடிக்காது. ரொம்ப கட் பண்ண பிடிக்காது. நிஜமாவே வேணாம், இது பிரச்சனை, இல்லாட்டி இது வந்து லேகு, இந்த இடம் வந்து வேஸ்ட்டு, அவங்க டைமை போட்டு இதை பார்க்குறதுல ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத கட் பண்ணால் ஓகே. பட் சில இன்ஃபர்மேஷனை கட் பண்ணிட்டா வந்து மிஸ் ஆகிடும், அது கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிடும். ஸோ இதை பற்றியும் சொல்லணும்னு நினச்சேன். இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் வருது ப்ரோ, அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஏஐ வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா பரத் ப்ரோ உள்ளே இருக்கார் இல்லையா, பரத் ப்ரோ இருந்தாருன்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஏஐ உள்ளே வந்துடும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ChatGPT இந்த மாதிரியான டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். தம்ப்நெயில்ஸ் கூட சில சமயங்களில் ChatGPTயில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்லலைங்க, நான் போன வருஷமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் வேற லெவல் ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சு. தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், SEO ரிலேட்டட் சர்ச், ஹேஷ்டேகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அதை வந்து பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டூல் மாதிரி நம்ம பரத்வாஜ் ப்ரோவே ரெடி பண்ணிட்டு வரணுங்க. அதை பேஸ் பண்ணி எல்லாமே போயிட்டுருக்கு. டைம் ஸ்டாம்ப் பார்க்குறீங்க, ஏஐ பண்ணுது. தம்ப்நெயில் பார்க்குறீங்க, ஏஐ பண்ணுது. ஸோ எல்லாமே வந்து நம்ம பரத் ப்ரோவோட இன்வால்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ஏஐ தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஏஐ பண்ணுறதை நம்ம மானிட்டர் பண்ணால் போதும். ஸோ அப்போ நமக்கு வேலை வந்து எவ்வளோ சிம்பிளாகுதுன்னு பாருங்களேன். நான் மொத்த சினாரியும் உங்களுக்கு சொல்லிடுறேன், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, மொத்தமாக நான் சொல்லிடுறேன். ஓகே, அப்போது ஏஐ வந்து சிம்பிளாக இதெல்லாம் பண்ணிடுது. அடுத்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் யாரை மறந்துடுவீங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது பரத் ப்ரோ ஒரு பக்கம் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எடிட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான டூல்ஸ் அண்ட் சப்போர்ட், எனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே. இப்போ என்னை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளால் வந்து ஒரு ராபர்ட் டவுனி ஜூனியர் அளவுக்கு என்னை வந்து தனியாக ஆக்கி, இவனுக்கு வந்து ஜாவிஸ் தேவை, அப்படி நான் ரெடி பண்ணுறேன்னா அவனுக்கு ஜார்விஸ் யாரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பரத் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, டேட்டா, கண்டென்ட், டேட்டா. நான் இன்றைக்கி என்ன போடணும், என்ன பண்ணணும், என்ன கவர் பண்ணணும், என்ன கவர் பண்ணால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன இது மல்டிபிள் கண்டென்ட் வந்து நான் யோசித்து அதை ஒரு நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது வீடியோஸ் நம்பர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நாள் வந்து ப்ரோ என்ன ப்ரோ இன்றைக்கி 4 வீடியோ வந்திருக்கு, என்ன ப்ரோ இன்றைக்கி 5 வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சில சமயம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன மறந்துடுறீங்க அப்படின்னு பார்த்தா, 5 வீடியோலையும் நான் தான் இருப்பேன். 5 வீடியோக்கும் பெரும்பாலும் கண்டென்ட் நான் யோசிச்சிருப்பேன். 5 வீடியோலையும் சப்போஸ் 5 கெஸ்ட் வராங்கன்னு வைப்போம், 5 கெஸ்ட்டையுமே ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்குள்ளார நான் கொண்டு போகணும். அவங்க எங்கேனாலும் போகலாம். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், டைட்டில் ஒன்றா இருக்கும், பேசுகிறது எங்கேயோ போய்கிட்டு இருக்கும், அப்படியே டிவைட் ஆகி எங்கேயோ போகும், அங்கேருந்து பிடிச்சி உள்ளே நிறுத்தணும். இதில் ஒரு நாளைக்கு அப்போ நம்ம எவ்வளோ வீடியோஸ் எடுக்கிறோம் போது நான் எவ்வளோ நேரம் இந்த இடத்துல நான் இங்கே உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் ஹைலைட் என்னென்னா, எல்லோரும் ரிமோட்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, யாருமே என் கூட இருக்கிறது இல்லை.
அப்போது ஒரு ப்ராடக்ட்டை நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் வந்து வீடியோ ஏரோல் எடுக்கணும். அதாவது நான் இப்படி உட்காந்து பேசுகிறேன்ல, இது பார்த்தீங்களாங்க இதான் Pixel 10 Pro அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். அண்ட் இதுக்கு நான் என்னெல்லாம் பேசியிருக்கணும் அதுக்கு ரிலேட்டடான பீரோல்ஸும் நானே எடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா சில சமயங்களில், நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான கிளிப்ஸ் எல்லாம் நானே எடுக்கணும். டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி இருக்குங்க, பிரைட்டாக இருக்குங்கன்னா டிஸ்பிளேக்கான ஷாட் நான் எடுக்கணும். கேமரா வந்து இப்படி இருக்குங்கன்னா கேமரா யூஐலேருந்து எல்லாத்தையும் நான் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன இது இந்த மாதிரி நான் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா தனிப்பட்ட முறையில் நானே இங்கே உட்காந்து எடுக்கும்போது அதையும் நானே தான் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் நீங்கள் லீவ் கேட்குறத வந்து நான் தப்புன்னு சொல்ல வரலைங்க, நீங்கள் வேறு அதனால வந்து இப்போ மாதவன் ப்ரோ சொன்னதுக்கு அதுக்கும் அதெல்லாம் கிடையாது, லீவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிலாம் இல்லை. லீவெல்லாம் தயவுசெய்து எடுத்துக்கோங்கன்னு தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அதுலேயே முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நான் என் மைண்டில் வச்சிருக்கேன். அதை நான் இன்றைக்கி சொல்லலை, எப்போ இருந்தும் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி எல்லாருமே ரிமோட்லேருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் இங்கே டெய்லி ட்ராவல் பண்ணிலாம் வரல. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் வைக்கிற ரிக்வெஸ்ட்டு மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளேயே இது எல்லாத்தையும் முடிச்சிட முடியும். மண்டே டு ஃப்ரைடேங்கிறது 5 டேஸுங்க, ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க்குங்க. அந்த 8 ஹவர்ஸ் ஒர்க்குள்ளேயே நீங்கள் லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. அப்போ 6.5 ஹவர்ஸுங்க. இந்த 6.5 ஹவர்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த 6.5 ஹவர்ஸில் வந்து ஆல்ரெடி நான் அதுக்கு தான் திரும்பியும் சொல்கிறேன், மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் ரோல் ஆகும் அண்ட் ஒரு எடிட்டர் என்னென்ன மாதிரியான ரோல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. அண்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை 2019 ஃபோனர்னால வீடியோ போட ஆரம்பிக்கும் போதுலேருந்து நான் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு கிரியேட்டராக நான் வந்து எடிட்டருக்கான வேலையை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்தது. அன்னையிலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஒரு கட்டு லாஸ்ட்டில் ஒரு கட்டு இருக்குங்க, அதை தாண்டி வேறு கட்டே வராத மாதிரி என்னால் எந்த அளவுக்கு வீடியோ கொண்டு போக முடியும்னு பார்ப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப மினிமல் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், பின்னாடி டிவி வச்சு ஓட்டுனது ஃபோனர்னால, இதெல்லாம் ஏன் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, எடிட்டர் அதை கூட ஆட் பண்ண வேணாம், அவருக்கு எதுக்கு அந்த கஷ்டம், ஃப்ரண்ட்டில் ஒரு கட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எங்கேயா கட் இருந்ததுன்னா இதில் வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்களே முடிவு பண்ணிடுவோம் 15வது நிமிஷத்தில் ஒரு கட் இருக்கு பாரு அப்படின்னு. ஸோ அப்போ என்ன எடுத்து அதையும் நாங்கள் அவர்கிட்ட சொல்லிடுறோம். அப்போ எடிட்டருக்கு என்ன வேலை, ஆல்ரெடி இப்போ சினிஃபீல்டாக இருக்கட்டும் இல்லாட்டி மீடியாவில் வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா வச்சு எடுக்கிறது 4 கேமரா வச்சு எடுக்கிறதுலாம் கிடையாது, ஒரே ஒரு ஆங்கிள் தான். இப்போ 4 கேமரானா கூட 4 ஆங்கிளில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரே ஆங்கிள் எடுக்கும்போது நம்மளோட எடிட்டிங் எல்லாரும் என்ன எந்த லெவலில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேஜ்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ ஒரு ஜூம் ஜிக் 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 இப்படி மூவ் ஆகிற மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட என்ன ஆகுனா 5 செகண்டுக்கு ஒருக்கா வந்து ஏரோல கிளிப்பை வந்து கட் பண்ணி அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் ஏதாவது போட்டு இப்படி பம்ப் ஆகிற மாதிரி ஹார்ட் பீட் மாதிரி ஏதாவது எஃபெக்டை போட்டால் ஸ்க்ரீனை பார்க்குறவங்களுக்கு ஸ்க்ரீனில் கண்டென்ட்டில் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும், அவங்க ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரியேட்டர்ஸ் மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல வந்து குதிப்பாங்க, இங்கேருந்து அங்கே வருவாங்க, கையில் எதாவது தூக்கி போடுவாங்க, கையில் வந்து பிடிப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம பண்ணுவோமான்னு கேட்டால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. நான் இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்ன ஃபோன் மச்சா வாங்குறது நான் என்கிட்ட கேட்குறான்னா, நான் உடனே டக்குன்னு எழுந்து நின்றுட்டு டப்புனு போய் செவத்தில் சாஞ்சிட்டு ஒரு நிமிஷம் டக்குன்னு வந்து அவன் பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் வீட்டு வாசலில் வந்து அப்படியே எகிரி குதிச்சு இப்படி வந்து நான் அவங்ககிட்ட அந்த மொத்த ஃபோனையும் பற்றி அதாவது அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்கையும் சொல்லலாம், இல்லாட்டி அது ஏன் ஒர்த்து இல்லைன்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க. பட் இதுவே என்கிட்ட ஃப்ரெண்டு கேட்குறானா என்ன பண்ணுவேன்னா, பக்கத்தில் நின்றுட்டா மேபி அவங்க ஷோல்டரில் கை போட்டு மச்சி இந்த ஃபோன் ஓகே தான்டா 40,000 ரூபாய்க்கு இது ஓகே தான், ஆனால் இதில் இந்த ட்ராபேக் இருக்குடா, இதெல்லாம் தான் பாசிட்டிவ், உனக்கு இதான் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் உனக்கு சப்போஸ் பேட்டரி ரொம்ப முக்கியம்னா அதில் பேட்டரி நிற்காதுடா அப்படின்னு ப்ராக்டிக்கலாக அவங்க கூட நின்று பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நான் அப்படி தான் வீடியோ வந்து 2019 பண்ணிட்டு இருப்பேன். ஃபோனர்னாலே பண்ணுறதும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் இவ்வளோ தாங்க நம்ம பேச முடியும், எனக்கு அந்த ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் வராது. இதுக்கு தான் இடையில என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர்கே வந்து தம்ப்நெயில் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிருப்பான். தம்ப்நெயில் பண்ணும்போது என்ன ஆகுனா, நான் வந்து ஆ ஊ ஏ அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அந்த மாதிரி எங்கேயுமே அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டேன். பக்கத்தில் யாராவது இருக்காங்க, அவங்க ஏதாவது ஃபன் பண்ணுறாங்கன்னா என்னையே அறியாமல் நான் சிரிக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்று செம்ம ஃபன்னான ஒரு டேர்ம் ஏதோ விட்டுறாங்க அப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம், அது வேணால் பாசிபிள் ஆச்சு தவிர பட் நான் ப்ராடக்ட் கையில் வச்சுட்டு இப்படிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா என்னோட நேச்சர் அது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்டிஃபிஷியலாக எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் தம்ப்நெயில் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப மினிமலாக பார்ப்பீங்க. நான் அப்படியே கையில் பொருள் வச்சுட்டு அப்படிலாம் பார்க்குற மாதிரி இருக்காது. அதெல்லாம் நம்மளால தான் என்ன பண்ணான்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு எஸ்ஆர்க்கு ஏதாவது போட்டுட்டு இருந்தோம். இதுக்கடையில் ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் கூட இருந்ததுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா டென்ட் கோட்டா பிரிண்ட் மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுறது? அதாவது தம்ப்நெயில் வந்து பயங்கர ப்ரீமியமாக ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்தால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செவரும் ப்ளீச் அடித்த மாதிரி ஒரு செவரும், நம்ம வந்து கலரு ஆளே வித்தியாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு கலரும், வீடியோ வந்து ஒரு மாதிரி பிரைட்டாகவும் இல்லாட்டி வந்து ஓவர் கான்ட்ராஸ்ட் அண்ட் வைப்ரன்ஸாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ தம்ப்நெயில் வேறு மாதிரி இருந்தது, உள்ளே வந்து வீடியோ செம ஜோக்காக இருக்குது, அப்படி தான் ஃபீல் ஆகும். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும்னு தோணுது. ஸோ ஆக மொத்தம் பாருங்களேன், ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னே வைங்க. 6.5 மணி நேரமும் ஒர்க் பண்ணுவோமா யாராவது? சத்தியமாக நானே பண்ண மாட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு வாரத்தில் எண்டு சாட்டர்டே சண்டே, சாட்டர்டேக்கு ஒரு 2லேருந்து 3 வீடியோ, சரியா? சண்டே ஒரு 2 வீடியோ,
அந்த 2ல் ஒரு வீடியோ என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வீக்லி ரவுண்ட் அப்னு சொல்லிட்டு அந்த வீக் ஃபுல்லாக பண்ணது தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதையும் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம 2 போட முடியும், 2 போட்டு அப்லோட் பண்ணி வச்சிடலாம். அண்ட் மீதி வீடியோ Thursday Fridayக்குள்ளேயே நம்ம வந்து சாட்டர்டேக்கான வீடியோவும் ரெடி பண்ணி வச்சிட முடியும். அப்போ சாட்டர்டே சண்டேங்கிறது லீவு தான். அப்படி தான் எல்லாரும் இருக்கணும். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சாட்டர்டே சண்டே அன்றைக்கும் நான் வந்து பார்ஷலாக ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு டெய்லி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும் மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து நடக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆப்வியஸாக நடக்கும். நடக்கவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பட் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லாட்டி எடிட்டிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸாக்டான வேல்யூஸ்லாம் சொல்ல விரும்பலை. பட் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம காமேஷ் ப்ரோ இருக்காரு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க எடிட்டிங்க்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த எடிட்டிங்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கும் போது என்ன மாதிரியான ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எடிட்டர் நம்ம சேனலில் எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டருக்கு வந்து நான் எல்லாமே ஃபேவர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு ரிவ்யூ எடுக்கிறேன்னு வைங்களேன், ரிவ்யூ எப்படி எடுப்பேன் பார்த்து, ஒரு அன்பாக்சிங்கோ ரிவ்யூவோ நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இந்த கான்டெக்ட் சொல்லிடுறேன். இங்கே நின்று நான் பேசுகிறேன், இல்லை நீங்கள் உட்காந்து பேசுகிறேன். இந்த ஃபோன் பாருங்க, இது வந்து 12,000 ரூபாய்க்கு வருதான். இது வந்து இப்போ நமக்கு 5Gயோட 12,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு, இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு, சரி பாக்ஸை ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே வச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்க போது. ஸோ இப்போ ஃபோனோட டிஸ்பிளே எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த டேபிள் மேலே வச்சு காட்டுறேன் வைங்க. அப்படி இல்லைனா அவுட்டோர் போயிடுறேன். ஸோ அப்போ என்ன எடுத்து நான் வந்து ஒரு ஸ்பெக் மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணுறேன், ஒரு 10 பாயிண்ட் ஃபாலோ பண்ணுறேன். அந்த 10 பாயிண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பில்டு நல்லா இருக்கா, ரைட்டு, டிஸ்பிளே நல்லா இருக்கா, ரைட்டு, ஸ்பீக்கர் நல்லா இருக்கா, ஓகே, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, கேமரா நல்லா இருக்கா, சாஃப்ட்வேர் ஓஎஸ் நல்லா இருக்கா, அப்புறம் கடைசியாக பேட்டரி நல்லா இருக்கா, அண்ட் ஓவரால் இது யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நான் ஒரு பாயிண்ட்டாக சொல்லிடுறேன்னா, இதை அப்படியே எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும். இதுக்கு ரிலேட்டடான பீரோலையும் நானே வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, அவுட்டோரில் வச்சு எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் பேசுகிற மாதிரியான வீடியோ நீங்கள் அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே அதை போடலாம். சில சமயங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா, எடிட்டருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பற்றி தானே பேசுகிறேன், நான் இந்த பக்கம் நின்றுப்பேன், ஐஃபோன் இங்கே இருக்குது, மைக் மாட்டிப்பேன், ஃபோன் இங்கே வச்சுக்கிறேன், ஃபோனோட டிஸ்பிளே பற்றி நான் பேசுகிறேன், ஃபோனோட பீரோலும் கிடச்சிருச்சு. டேரெக்டாக இந்த ரோல் எடுத்து உள்ளே போட்டாலே போதும், ஏன்னா என் வாய்ஸ் இருக்க போது அண்ட் ஃபோனோட டிஸ்பிளே நான் காட்டியிருக்க போகிறேன். ஸோ இதுதாங்க நம்மளதில் இருக்கக்கூடிய எடிட்டிங். இதில் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக ஆட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லணும். எல்லா வீடியோலையும் பயங்கரமான எஃபெக்ட்லாம் எதாவது ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? டப்புன்னு ஃபோனை வந்து இப்படி சைடில் காட்டுற மாதிரியும், ஃபோன்லேருந்து இப்படி டிஜிக்னு வேறு மார்க்காக போய் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் லிஸ்ட் டவுன் பண்ணுற மாதிரி, நான் சொல்லும் போது இதெல்லாம் நடக்கிற மாதிரி, இது நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இங்கே பண்ணுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேனல் எடிட்டிங் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? அடுத்து நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸுமே நான் என்ன பண்ணுவேன்னா, பரத் ப்ரோ கிட்ட ஏரோவில் கொடுத்துருவேன். ஏன்னா இதில் தான் நான் பேசுகிற வீடியோஸில் தான் கட்டே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. இப்போ உங்கள் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதில் இடையில ஒரு தடவை இருமல் வந்தது, அது மட்டும் பண்ணுங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, வேறு கட்டே கிடையாது, கட்டே இல்லாமல் அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்போது இதை வந்து ஏஐட்ட கொடுக்குறேன்னு வைங்க, இன்புட்டாக கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ வேறு யாராவது ஒரு சில கிரியேட்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் ஸ்கிரிப்ட் இருக்குது, இல்லாட்டி ப்ராம்ப்டரில் வந்து ஒரு சில டேட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து அவங்க ஃப்ளோவில் வராமல் அதை பார்க்கும்போது சில சமயங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், ஸ்டாமர் ஆகலாம், ஓவர்லேப் ஆகலாம், ஏதாவது அப்படி மிஸ் ஆகி என்ன ஆகுனா, ஒரே பாயிண்ட்டே அவங்க 4 தடவை திரும்ப டேக் போகலாம். அப்போ இந்த ஏரோவில் எடுத்து நான் ஏஐட்ட கொடுக்க முடியுமா? ஆனால் எந்தில் அப்படி கிடையாது. 30 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா 30 நிமிஷம் நான் ஃபுல்லாக பேசியிருப்பேன், என் மனசில் இருக்க தாட்ஸ் அப்படியே கொட்டியிருப்பேன். அது தப்பு இல்லாமல் இருக்காதுன்னு நான் சொல்லவே வரல, நான் சொன்ன டேட்டாவில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ ஆனால் அதை வந்து அப்படியே ஏஐட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஏஐ வந்து அழகாக அதுலேருந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து மக்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். பட் இதுவே மற்ற இடத்துல வந்து உங்களுக்கு ரோல்ஸ் அப்படி எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்படி எடுக்க மாட்டாங்க. ஒரு வீடியோ, ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூவோ இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங்கோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபைல்ஸ் இருக்கும், வீடியோ ஃபைல்ஸ். 40 ஃபைலை ஏஐ கிட்ட கொடுக்கறதுக்குள்ளே வாழ்க்கை வெறுத்து போயிடும். ஏன்னா இப்போ ஏஐக்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும், ஏஐ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும், ஷேப் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு கிளிப்பை கொடுத்தனா அதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் மல்டிபிள் கிளிப் கொடுத்தனா எது ஏ, எது பி, எது சி. இதில் வேறு நம்ம இப்போது ஸ்கிரிப்ட் வைஸ் போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் எடுத்ததுமே ஸ்கிரிப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் டிஸ்பிளே பற்றி பேசுங்க, மாடிக்கு போனதுக்கு ஒரு பில்டு குவாலிட்டி பேசுங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் என்னவாக இருக்கும்னா, ஆர்டர் வைஸ் மெட்டா டேட்டா எல்லாமே எடுத்து வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபைலே பில்டு பற்றி இருக்காது, டிஸ்பிளே பற்றி இருக்கும். செகண்ட் ஃபைல் இங்கே நடந்து மாடிக்கு போயிட்டு மாடியில் போயிட்டு நான் வந்து பில்டை பற்றி பேசுகிறதா இருக்கும். ஃபைல் எடுத்து உள்ளதையும் போட்டிங்கன்னு வைங்க, நீங்கள் ரீநேமே பண்ணாலும் கூட மெட்டா டேட்டாலாம் வச்சு எடுத்துக்கிச்சுன்னா டைமிங் எல்லாமே மாறும். திரும்ப நம்ம அதை உட்காந்து மாற்றணும், நிறைய அடிஷ்னல் ஒர்க்ஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் என்னோட கேள்வி என்னென்னா, எல்லாருக்கும் லீவு, எல்லாருக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். எனக்கு அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தான் அது அறவே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கமெண்ட் பார்க்குறேன், எவ்வளோ கமெண்ட் நான் பார்க்குறேன், அதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் நான் என்ன சொல்ல வரேன்றதே அவங்களுக்கு புரியாமல் போகலாம். அதை டெலிவர் பண்ணுற திறமை என்கிட்ட இல்லாமலும் இருந்திருக்கலாம். என் சைடில் இருக்க மிஸ்டேக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும். சிலருக்கு வந்து புரிய வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு பிராண்டை பற்றி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த பிராண்டு சரியில்லையாங்க, இந்த இடத்துல இது சரியில்லையாங்கன்னு ஏன் சொல்கிறேன்? நான் மட்டும் ஏதோ நான் வந்து டெய்லி அந்த பிராண்ட் எனக்கு பிடிக்காமையோ, அந்த பிராண்ட் வந்து எனக்கு ரிவ்யூ நெட் தராதனாலையோ அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போடுறாங்க, அவங்களே எனக்கு மெயில் அனுப்புறாங்க, அவங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த டேட்டா எடுத்து வைக்கிறேன். வைக்கும்போது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நான் கொடுத்துட்றேன்.
ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆக மொத்தம் என்னென்னா எல்லாருக்கும் லீவு அப்படிங்கிறது வந்து கொடுக்கணுன்றது தான் எனக்கும் ஆசை. எல்லாரும் லீவில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேஷனேட்டாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் நான் அந்த 2 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் இருப்பேன். எனக்கு லீவ் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை காலகாலமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறது வந்து டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறனால வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்ன நடந்தாலும் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரொட்டீன்குள்ள நீங்கள் போயிடுறீங்களா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறது, மக்களோட டிமாண்ட் என்னன்றதை பார்க்குறது, அண்ட் மார்க்கெட்டில் பிராண்ட் என்ன பண்ணுங்கிறத பார்க்குறது, இதை பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு ஒரு வழக்கமாகிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா, நான் சைக்கிள் ஓட்ட போகிறேன், ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட போகிறேன்னா அப்போ மட்டும் தான் இதை விட்டு நான் விலகிருப்பேன். அண்ட் பெரும்பாலும் அப்போ கூட நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்கிறேன், டெக் ரிலேட்டடான வீடியோஸ் லிசன் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி பற்றி லிசன் பண்ணுற டைம்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியான வீடியோஸ் எல்லாம் லிசன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்தளவுக்குலாம் லிசன் பண்ணுறது கிடையாது. இப்போ சப்போஸ் LTPO ப்ளஸ் அப்படிங்கிற டிஸ்பிளே எப்படி பண்ணுறாங்க, சப்ஸ்டேட் லேயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா விஷுவலாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். காது விட்டு கேட்டாலாம் வேலைக்கு ஆகாது. LTPO ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் பவர் எஃபிஷியன்ட்டு அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். டுயல் லேயர் LTPO AMOLED அது என்ன டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்கு வந்து நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸை பார்த்தேன்னா இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியும். அது இந்த 2 லேயர் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியும். அந்த 2 லேயரில் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியும். அதை நான் பார்த்தா தான் நான் புரிஞ்சிக்க முடியும். காதால் கேட்டாலாம் என்னால் செட் ஆக முடியாது. ஸோ அதனால் ரொம்ப டெக்கில் டெப்த்தாக இருக்கிற வீடியோஸ்லாம் நான் லிசன் பண்ணுறதில்ல. நான் ஒளிச்சித்திரம் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதை ரீசெண்டாக நிறைய தடவை வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். பட் எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துதான் எனக்கு தெரியல. பட் நான் சைக்கிள் 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன், இல்லாட்டி 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன் அப்படின்னா ஒளிச்சித்திரம், அதாவது ஒரு படத்தை ப்ளே பண்ணி விட்ருவேங்க. 1990s உள்ள படங்கள் எதாவது ப்ளே பண்ணி விட்ருவேன். இப்போ பிஸ்தாலாம் இருக்குது பார்த்தீங்களா, பிஸ்தா இந்த மாதிரி படம், உள்ளத்தை அள்ளித்தா, உனக்காக இல்லை உனக்காக, மேட்டுக்குடி, இந்த மாதிரியோட படம்லாம் நான் சொன்னது எல்லாமே கார்த்திக் கவுண்டமணி காம்பினேஷனு திருச்சி மேஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து போட்டேன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த படத்தை நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா யூடியூப் ப்ரீமியம் நம்மகிட்ட இருக்குது, அதை போட்டுருவேன். போட்டு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிப்பேன். மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃபிசிக்கலாக ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறேன், மென்டல் பீஸ், பாடிக்கு டிமாண்ட். நான் பாட்டு சைக்கிள் ஓட்டுறேன், செம்மையாக இருக்கும். 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது என்ன, லிசன் பண்ணுறது என்னென்னா காமெடி. மனம் வந்து எந்த விதத்துலையும் எங்கேயுமே ஹர்ட் ஆகாத மாதிரி ஜாலியான ஒரு காமெடி படம் லிசன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இப்போ ஓப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன்னா மீதி நேரம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து கமெண்ட் செக்ஷன் படிப்பேன், அப்புறம் ட்விட்டர் போவேன், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, ஸ்க்ரீனு, ஹோமு இதெல்லாம் போய் பார்க்க மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டைவர்ட் பண்ணோம், டிவியேட் பண்ணோம், நம்மளை அழிச்சு விட்ரும். சும்மாவே என்ன டிவியேட் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. நான் அப்பப்போ அக்கேஷனலாக சின்ன சின்ன கேம்ஸ் ஆடுவேன். அந்த கேமே இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 நாளாக கேம் ஆடுறதில்ல, அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சப்வே சர்ஃபேஸ் சிட்டி மட்டும் தான் வச்சிருக்கேன். அதுவும் எதுக்காக வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் மாறுதா இல்லையா, ஒரு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸை வந்து அட்லீஸ்ட் இந்த சப்வே சர்ஃபேஸ் சிட்டி லெவலுக்காவது நான் எவாலுவேட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கேம் மட்டும் நான் எல்லா ஃபோன்லேயும் வச்சிருப்பேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த Pixel 10 Proவில் நான் சப்வே சர்ஃபேஸ் சிட்டி விளாண்டேன்னா கொஞ்ச நேரத்தில் அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இனிஷியலாக ஒரு ஹீக்கப் இருக்கும், ஃப்ரேம் ட்ராப் இருக்கும். விளையாண்டுக்கிட்டே இருப்பேன், ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி ஃப்ரேம் ட்ராப் ஆகும். பட் நான் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நண்பர் வெங்கி ப்ரோ கொடுத்ததுனால அதை வச்சு 27 வாட் கூலிங் ஃபேன் OnePlus ஓடுது, அதை மாட்டி விளாண்டு பார்த்தேன். தொடர்ந்து நான் 1/2 மணி நேரம் விளையாண்டு பார்த்தேங்க, ஃப்ரேம் ட்ராப்பே ஆகலை. சார்ஜரும் கனெக்ட் பண்ணி கேம் விளாண்டேன், ஃப்ரேம் ட்ராப்பே ஆகலை, ஃபோன் கூலாக இருந்தது. ஸோ இது எனக்கு கம்ப்ளீட்டாக புது அனுபவம். ஏன்னா நான் கேமர் கிடையாது. ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு ஃபன் என்னென்னா, பிக்சல் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் இருக்கணுமா, அந்த கூலரை மாட்டிட்டு நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன், செம ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. ப்ராக்டிக்கலாக இது ஒரு ஃபன். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ஹோல்டர் இருக்குது, மேக்ஸேஃப் ஹோல்டர். ஏன்னா பிக்சலில் தான் பிக்சல் ஸ்னாப் இருக்குது. அந்த ஹோல்டரில் நான் அந்த ஃபோனை மாட்டுறேன், மேக்னெட்டில் ஒட்டிக்குது. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த ஹோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா கூலர் இருக்குது. அப்போ இந்த ஃபோன் கூலாக இருக்கும். இப்போ நான் சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணுறேன், ஒயர்ட் சார்ஜிங், சல்லுன்னு சார்ஜ் வரும்ல. இப்போ இந்த ஆக்சசரி வந்து ப்ராக்டிக்கலாக மேக்ஸ் மோர் சென்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நான் கேமிங்னு மட்டும் பார்க்கலங்க, ப்ராக்டிக்கலாகவே ஒரு காமன் மேனுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்தா எஸ், யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். மொபைல் டேட்டா ஆன் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க, மணி 12 பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் இருக்காங்க, ஆனால் அடிக்குது சென்னையில். இப்போ அந்த ஃபேனை வந்து நான் ஒரு பவர் பேங்கோட சேர்த்து மாட்டிட்டேன்னு வைங்களேன், என் ஃபோன் கூலாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன்? கேம்லாம் இல்லை, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறேன்னே வைப்போம் 5G டேட்டாவில். ஃபோன் வார்ம் ஆகுது இல்லை, இல்லாட்டி ஹீட் ஆகுது இல்லை, நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுல்ல. ஆனால் இந்த கூலரை மாட்டினா ஃபீல் பண்ண முடியல. ஸோ சம் ப்ராக்டிக்கல் ஃபேக்ட்ஸ். ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா எல்லாருமே வந்து நிம்மதியாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் பைத்தியக்காரனாக இருக்கலாம், நான் இது எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் எல்லாருமே உட்காந்து பொழுதுனைக்கும் வீடியோ எடிட் பண்ணணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு என் ஒய்ஃபெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க லைஃப் ஸ்டைலே ஓரளவுக்கு மாறி இருக்குது. பாசிட்டிவ் சைட்ஸ்லையும் சொல்லலாம், நெகட்டிவ் நோட்ஸும் சொல்லலாம். 2 மணி நேரம் வீடியோனா எவ்வளோ நேரம் ஆகும் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த 2 மணி நேரம் வீடியோ வந்து 2.5 ஆகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும். ப்ளஸ் 2 மணி நேரம் வீடியோ ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அங்கங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ண சொல்லுவேன். நான் எடிட் பண்ணனா எப்படி தான் பண்ணுவேன். நானும் பரத்தும் முன்னே வந்து ரெட்ரோ அரேனா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபோனாக. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சேஸ் டார்ட்டுக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன். சேஸ் டார்ட் சைக்கிள், ஹைப்ரிட் சைக்கிளுக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன். நான் எடிட் பண்ண எப்படி பண்ணுவேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எடிட் பண்ணனா எப்படி இருக்கும்னா, கட்டு பெரும்பாலும் நிறையா இருக்காது, ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷனை உள்ளே வந்து திணிச்சிக்கிட்டே இருப்பேன்.
எடிட்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ எதாவது பேசுகிறேன் அப்படின்னா அதை பற்றி உடனே உள்ள இன்க்ளூட் ஆகிடும். நான் இப்போ ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன்னா அந்த டாபிக் ரிலேட்டடான இன்டர்நெட் சர்ச்சிங்ஸ் எல்லாம் வந்து உள்ள லிஸ்ட் ஆகும். இப்போ நான் ஒரு ஃபோனை பற்றி பேசுகிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் HTC சென்சேஷன் XE அப்படின்றேன் அப்படின்னா SE அப்படின்னு சொல்கிறேன்னா உடனே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சொருகுவாங்க, நான் சொருகி விடுவேன். அந்த மாதிரி தான் சென்சேஷன் XL அப்படின்னா XL பற்றி சொருகுவேன். ஸோ இந்த மாதிரி நான் எதை பற்றி பேசுகிறேனோ அந்த டாப்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தேடி எடுத்துகிட்டு வந்து சொருகிட்டு இருப்பேன். அப்போது இப்படி எடிட் பண்ணால் இந்த அளவுக்கு நம்ம டீமில் யாரும் எடிட் பண்ண மாட்டாங்க. பரத் எடிட் பண்ணுவான், ஆனால் பரத் இதை பண்ணிக்கிட்டு இருந்தானா மற்ற வேலை பண்ண முடியாது, டூல்லாம் டெவலப் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு அதாவது 1 hour வீடியோக்கு 1 hourல நான் கிட்டத்தட்ட ஒரு 40 விஷயத்தை பேசியிருக்கேன் அப்படின்னா 40 விஷயத்துக்கான பீரோல்ஸ் வந்து நான் இன்டர்நெட் தேடி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அது என் அனுபவம். என்கிட்ட அந்த பொருள் எல்லாமே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்படியே ஒரு சில பொருள் வந்து நான் இங்கே பத்திரமா ரெட்ரோவில் வச்சிருந்தேனாலும் அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து நான் கேமரா வச்சு கேமரா ஆன் பண்ணி பொறுமையாக அதை ஆன் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. இன்னும் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகும், இந்த மொத்த வீடியோ முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். ஸோ அப்போ இது வந்து டிஃப்ரெண்ட். அதனால் இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் பண்ணுற எடிட்டிங் வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு கட், லாஸ்ட்டில் ஒரு கட். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ம ஆள் இப்போ SRKலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை, நீங்கள் யாருமே வந்து எல்லாத்தையும் தான் கவனிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் நானும் ஒன்றும் நியூஸ் வீடியோ எடுத்திருப்போம், 1/2 மணி நேரம் போஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்போம். சரி அதில் ஒரு 1/2 மணி நேரம் யூஸ்லெஸ்னே வச்சுப்போம், மீதி 1/2 மணி நேரம் எப்படி கட் ஆச்சுன்னே புரியாது, அந்தளவுக்கு கட் ஆகும். ரீசன் என்னென்னா நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு அவன் சொல்லுவான். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. இப்படி தான் நம்ம டீம் இருக்குது. மொத்தம் எனக்கு தெரிஞ்ச டீமில் இருக்க எல்லாருக்குமே பெரிய லெவலில் லோடு கொடுத்துருக்கேனான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அப்போ என்ன ஆகுது, ஷார்ட்ஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணுறது. இப்போ ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுறது நான். இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் எல்லாம் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது நான். அது நானே நானே பார்த்துக்கிறேன், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அதையும் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து நானே ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சில சமயங்களில் டைமிங் மிஸ் ஆகும். ஆனால் ப்ராப்பராக மனசுக்கு நிம்மதியாக நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அது கரெக்டாக போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறத என்னால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஆனால் எல்லா வீடியோவையும் பப்ளிஷ் ஆன பிறகு நான் அந்த மாதிரி வெரிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடியோ நான் வெரிஃபை பண்ண போனேன்னா கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்டில் என்னால் முடியாது. நான் ஏதாவது யோசிப்பேன், மைண்டில் உடனே ஸ்ட்ரைக் ஆகும், ஸ்ட்ரைக் ஆனதுமே அதை நான் வீடியோவாக எடுத்துருவேன். அந்த மாதிரி பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ப்ரோ. இப்போ என் பாயிண்ட்லேருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு என் கூட இருக்கணும், அதுக்கு என் கூட வந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எந்த மாதிரிலாம் மைண்ட் செட் இருக்கும், ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டியும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். இப்போ பக்கத்துலேயே ஒரு கெஸ்ட் வந்து என்ன மாதிரியான கோளாறான விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேச வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே சாந்தப்படுத்தி அதை எப்படி கொண்டு போகிறது, இல்லாட்டி எந்த ஏரியாவில் இருக்கிறத நம்ம ரீட்டைன் பண்ணணும், எந்த ஏரியாவில் இருக்கிறத கட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். எல்லாத்தையும் லைவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ மொத்தம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்கிறேன், மாதவன் ப்ரோ சொன்னது தப்பெலாம் நான் சொல்ல, நான் இதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் நீங்கள் யாராவது இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எடிட்டர் அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனல் எடிட்டர் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி இப்போ அந்த ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா கம்பெனி பேரெல்லாம் சொல்ல வேணாம், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன சேலரி வாங்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் ரிவீல் பண்ணணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. பர்சன் ஏ அப்படின்னு போட்டு கூட உங்களுக்கு தெரிஞ்ச யாரையோ நீங்கள் போடுற மாதிரியும் போடலாம், யாரையோ போடுற மாதிரி கூட நீங்கள் போடலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாங்குறான், இந்த மாதிரி 20,000 ரூபா சேலரி வாங்குறான் ப்ரோ, 3 வருஷமாக எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கான் ப்ரோ, டெய்லி ஆஃபீஸில் இருக்கணும் ப்ரோ, 10 மணி நேரமாக ஆஃபீஸில் இருந்தாகணும், இல்லாட்டி 12 நேரமாக இருந்தாகணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐயப்பன் கிட்ட கேட்டால் ஐயப்பன் என்ன சொல்லுவார்னா ஒரு நாளைக்கு 2 பெரிய வீடியோ பண்ணி ஆகணும், அண்ட் அதுலேருந்து 50 ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணுமா, 2 பெரிய வீடியோ எடிட் பண்ணணும், அதை தாண்டி 50 ஷார்ட்ஸ் அது க்ரியேட் பண்ணணுமா, ஒரு நாளைக்கு வேலை. இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னா அள்ளு விட்டுருச்சு, அப்போ இந்த அளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் ஒரு சில கருத்துக்களை சொன்னீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதுவும் முக்கியமாக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்ன பே கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னு வைங்களேன், அதையும் நாங்கள் தெரிஞ்சுப்போம். சத்தியமான ஒன்று நான் உறுதியாக சொல்ல முடியுங்க, நான் நம்ம டீமில் இருக்கிற யாரையுமே வந்து ரொம்ப கம்மியாலாம் பே பண்ணுவேன்னு நினச்சிடாதீங்க, அப்போலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் அது என்னையும் அப்படி ஒப்பிடாதீங்க. மேபி நீங்கள் யாரையாவது பர்சனலாக எங்கேயாவது மீட் பண்ண முடிஞ்சதுன்னா, எங்கேயாவது ரோட்லேயே மீட் பண்ணிங்கன்னா எனக்கு கூட கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நண்பர்கள்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நீங்கள் ஓப்பனாக கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அவங்கள டெலிகிராமில் தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் தெரியுமா, எங்கே தெரிஞ்சாலும் சரி நீங்கள் ஓப்பனாக ஃப்ராங்காக கேட்டுக்கோங்க. எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேயா, அடுத்து என்ன கேட்டிருக்காருன்னா சண்டே அப்லோட் பண்ணு, அதான் நான் சொல்லிட்டேன். ஸோ பிகால் ஃபார் 4 எடிட்டர்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு எடிட்டர் வந்து SRK அண்ட் என் ஒய்ஃப் தான், இவங்க 2 பேரும் தான் எடிட் பண்ணுவாங்க. பரத்வாஜ் ப்ரோ வந்து எப்போல்லாம் வந்து எமர்ஜென்சி அண்டு எடிட்டர் வந்து தேவைப்படுறாங்களோ பண்ணுவாப்பில். அண்ட் இன்னொரு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு, அவள் எடிட் பண்ணுறா. அவள் வந்து இப்போ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. லாஸ்ட் ஒரு 1 month இங்கே வந்துகிட்டு இருக்கா. 12th லீவில் அவள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியா, அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா, ரொம்ப ப்ரோக்ரெசிவாக. ஏன்னா யங் ஏஜில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறா. அவளும் மீம்லாம் ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. நான் சொல்லிட்டேன், ஏம்மா நம்ம வந்து பியூராக மெயின்டைன் பண்ணுவோம், மீம்லாம் வேணாம். நான் இத்தனைக்கும் ஒரு சில ஐடியாஸும் கொடுப்பேன் நம்ம டீமுக்கு. என்னென்னா டப்பிங் பண்ணலாம், நான் முன்னே டப்பிங் பண்ணியிருப்பேன்.
இன்ஃபினிக்ஸ் தான் அடுத்த ஆப்பிள் அப்படின்னு நம்ம சேனல் ஒரு வீடியோ இருக்கும், 7 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கும் ஒரு ஷார்ட்ஸ். அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். சாதாரணமாக எடுத்திருப்பாங்க, ஒன்றும் மெனக்கெட்டு இருக்க மாட்டேன். ஒரு டேபிள் மேலே 4 டப்பாவை அடிக்க வச்சு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருப்பேன். கடைசியில் பட்டத்து யானை காமெடியை வந்து நான் டப்பிங் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். இதை தாண்டிலாம் நான் டிமாண்ட்ஸில் எதுவும் வைக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஆளுங்க கேட்டே நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மீம் போடுங்க, ஆனால் அந்த மீம் போடும்போது மீம் மேலே வந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஃபோட்டோ இல்லை, அவங்களோட ஆடியோ யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பேசுகிற நேரத்தில் அந்த மீம் வரணும், நம்ம பேசுகிற வாய்ஸ் அதில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கட்டும், ஓகே. சீன் மேட்ச் ஆகட்டும், ஓகே. ஆனால் மெனக்கட்டு நீங்கள் வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ ஐ நோ த டிஃபிகல்ட்டி ஆஃப் நோட்டிஃபிகேஷன், பட் ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட் மெனி ஃபிட்னஸ் அண்ட் நார்மல் வீடியோ அபவுட் மெயின்டைனிங் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த். ஸோ தட்ஸ் வை பிகாஸ் ஆஃப் எடிட்டர்ஸ் டூ. ஸோ எடிட்டருக்கும் ஹெல்த் வந்து பிரச்சனையாகலன்றீங்க. பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், எடிட்டருக்கு ஹெல்த் பிரச்சனை ஆகணும்னா அந்த அளவுக்குலாம் இங்கே யாரும் அவ்வளோ டிடிஎஸ் எல்லாம் இங்கே யாரும் ஒர்க் பண்ணலைங்கிறது தான் உண்மை. அவ்வளோ பயங்கரமாக யாரும் ஒர்க் பண்ணல. நான் எழுதி கூட தரேன், நான் எழுதி வந்து சைன் போட்டு வரேன். அந்த அளவுக்குலாம் இங்கே யாரும் ஒர்க் பண்ணல. நான் வந்து வெளியில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன், அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது என்னென்னா, கலாட்டா, பிகன் டூட்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி டார்கெட் இருக்குன்னு தெரியும், அவங்க எப்படி எஸ்இஓ வைக்கணும்னு தெரியும், அவங்க எந்த ஷார்ட் எப்படி காட்டணும்னு தெரியும், எதை வச்சு பண்ணால் வியூஸ் அதிகமாக வரும், இதெல்லாமே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு வீடியோவில் ஒரு சில சீன்ஸ் வருதுன்னா எந்த சீனை வந்து கொஞ்சம் ஜூம் போய் அதை வந்து ஹைலைட் பண்ணணும், எப்படி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுங்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சு எடிட் பண்ணணும். நம்மளது அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் ஒரு கட், லாஸ்ட்டில் ஒரு கட், அப்லோட், அந்த லெவலில் தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்களோட ஜித்தை காட்டுறது அவங்க திறமை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் நம்ம டீமுக்குள்ளே சொல்கிறேன். அதை தாண்டி வந்து நீ இதை தான் பண்ணணும், குட்டி கரணம் தான் அடிக்கணும் அப்படிலாம் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஓகே, ஆல்சோ யூ ட்ரை ஃபார் அ ஸ்டேபிள் டைம் டேபிள். ஆல்ரெடி டைம் டேபிளில் தான் ப்ரோ இருக்குது. 9-1-6 ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். 9 o'clock ஒரு வீடியோ வரும், 1 o'clock ஒரு வீடியோ வரும், 6 o'clock ஒரு வீடியோ வரும். இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் 8 மணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொன்று என்னென்னா, யாருக்கும் ப்ரெஷர் வரக்கூடாது. நான் சில நாள் என்ன பண்ணுறோம், 9, 6, 8 போடுறோம். இந்த 9 to 6 கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷார்ட்ஸ் வரும். ஸோ அப்போ மெயின் வீடியோ அப்படிங்கிறது டெய்லி காலைல 9 o'clock லைவ் ஆகிடும். திரும்ப 6 மணிக்கு ஒன்று லைவ் ஆகும், திரும்ப 8 மணிக்கு ஒன்று லைவ் ஆகும். என்னைக்காவது ஒரு சில நாள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 9, 1, 6, 8 4 வீடியோ வரும். இதெல்லாம் வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா எப்போ பாசிபிளாக வந்துருமா, அவ்வளோ எஃபோர்ட்ஸ் த்ரோ பண்ணுறதா தான் பாசிபிள் கிடையாது. எதை மாதிரி எடிட்டிங் பயங்கரமாக எடிட் பண்ணுறது. இப்போ A2D சேனல் எடிட் பண்ணுறாங்களா, அந்தளவுக்கு எடிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். அந்த மாதிரி எடிட்டுக்கு நான் வேலையை வைக்கிறது இல்லை. எனக்கு இன்ஃபர்மேஷன் கன்வே ஆனால் போதும், அதுதான் என்னோட மோட்டிவ். அதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, டெய்லி எடிட்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் என்ன அறியாமல் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா நார்டு 5 பற்றி பேசும்போது நார்டு 4 நான் சொல்லியிருக்கலாம், நார்டு 6 பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நார்டு 5 பேட்டரி கெப்பாசிட்டி நான் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி மிஸ்டேக் நான் ஏதாவது பண்ணலாம், இதை அவங்க அப்சர்வ் பண்ணணும். ஆனால் பெரும்பாலும் இதில் ஜோக் என்னன்னா, எடிட் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எல்லாரும் தான் பார்த்து கடைசியில் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, அண்ணன் நீங்கள் அதை மாற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. இவ்வளோதாங்க. அப்போ எடிட்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில் எடிட்டருக்கு என்ன மாதிரியான சேலரி, என்னென்ன இயருக்கு, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ண தெரிஞ்சால் என்ன கொடுப்பாங்கிறத உங்களுக்கு தெரியணும்னா தயவுசெய்து சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறேன், ரைட்டா? ஸோ எல்லாரோட வெல்பீங்கை பற்றி யோசிக்கிறேன். நான் எப்பயுமே அப்படி தான் யோசிப்பேன். உங்கள் எல்லாரையுமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, டிவைஸ் வாங்குற இடத்துல நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கூட இருக்கிற எல்லாரும் நாசமாக போகணும்னு நான் நினைக்க போகிறேன். ஸோ அது மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன். எப்பயுமே எல்லாருமே கூல் அண்ட் கம்போஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். இதுவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பரத் சொல்லுவான். என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இந்த மாதிரிலாம் எங்கேயும் பண்ண மாட்டாங்க. வேகமாக வளரணும், மானிட்டைசேஷன் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகணும், அதிகமாக பணம் பண்ணணும், கெயின் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மைண்ட் செட்டில் போனால் இருக்காது அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக பரத் சொல்லுவான். ஆனால் அதை ஏன் சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் எல்லோரும் இருக்காங்க, நம்ம அப்படி இல்லை. அதனால் நம்மக்கிட்ட வந்து எல்லோரும் டக்கு டக்குன்னு க்ரோத் எதிர்பார்க்கக்கூடாது. யாரை சொல்கிறான்? கம்யூனிட்டி மெம்பர்ஸும் எதிர்பார்க்கக்கூடாது, கூட இருக்கிற டீம்மேட்ஸும் எதிர்பார்க்கக்கூடாது. நாளைக்கே வந்துட்டு டப்புன்னு ஒரு கப்பல், காரு, பில்டிங்கு இதெல்லாம் வாங்குற அளவுக்குலாம் ஆக முடியாது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்முங்க. ஸோ கம்யூனிட்டி ட்ரிவன் அப்படிங்கிறது இது வரைக்கும் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அதையே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை தடவை சொல்லியிருப்போம், RRR. இந்த மாதிரி தான் நம்ம தாட் ப்ராசஸ் அண்ட் மைண்ட் செட் போகுங்க. பேசி 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 ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பேசுகிறது தெரியுமாங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து வேணுன்னே சொல்லலை. கௌதம் ப்ரோட நான் வந்து கமெண்ட்ஸ் வீடியோ பண்ணுறேன். கமெண்ட்ஸ் வீடியோவில் நான் எவ்வளோ நேரம் பேசணும், கௌதம் ப்ரோ எவ்வளோ நேரம் பேசணும்னு யோசிச்சு பாருங்கள். கமெண்ட்ஸை ஃபுல்லாக நான் உட்காந்து படிக்கணும். சரி, அதை விடுங்க. நியூஸ் வீடியோ நேற்று கூட வந்திருக்கும், போய் செக் பண்ணுங்கள். 1/2 மணி நேரம் வீடியோவில் நீங்கள் உட்காந்து டைமர் ஒன்று ரன் பண்ணுங்க. வேணா சிவா எவ்வளோ நேரம் பேசியிருக்காப்புல, விக்கி எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு, கார்த்தி எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. சிவாவும் விக்கியும் இருந்தால் சிவா எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, விக்கி எவ்வளோ நேரம் பேசுகிறாரு. வேறு யாராவது கெஸ்ட்டோட நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன்னா, நான் இது எப்பயுமே எதிர்பார்க்குறது தான். இப்போது ஒரு கெஸ்ட் வராருங்க, அவர் வந்து ஃபேஷன் டெக்னாலஜியில் பெரிய ஆள். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் அவர்கிட்ட காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். ஆஹா, ஃபேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வராரு. பட் டெக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வர எல்லாருமே வந்து அவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டாவோட வரது கிடையாது, கான்வர்சேஷனுக்கு தான் வராங்க. அப்போ என்ன ஆகுது, டேட்டாவை நான் த்ரோ பண்ண வேண்டியதாக இருக்குது என் அப்சர்வேஷன்லேருந்து.
பேசிக்கிட்டே இருப்பேன் தொண்டை கரகரன்னு ஆகிடும். பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு நான் 3 ஹவர்ஸ்க்கு மேலே வீடியோவிலேயே பேசிக்கிட்டு இருப்பேன். மினிமம் 3 ஹவர்ஸ் வீடியோவில் பேசிக்கிட்டே இருப்பேன். இதை தாண்டி அப்போ எவ்வளோ நேரம் ஃபோன் கால், இதை தாண்டி அப்போ எவ்வளோ நேரம் நார்மலாக மற்றவங்களோட கான்வர்சேஷன் எங்கேயோ போகும். ஒரு நாளைக்கு நான் இப்போ எவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கேயோ போகும். என்னோடய வோக்கல் கார்டோட பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அதாவது எவ்வளோ லவுடாக அதால் போக முடியும்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கிரேசியான விஷயந்தான். அதை சில சமயங்களில் சில வீடியோஸில் நடந்திருக்கு. வெளியில் நான் எதாவது கத்திட்டு கிடந்ததுன்னா இங்கேருந்து நான் பதிலுக்கு ஒரு சவுண்ட் விட்டேன்னா அது அமைதியாகும். அந்த சவுண்டை சரி விடுங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன்லாம் இருக்குங்க. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் வந்து இரலவெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கும், என்ன மன்னிச்சிக்கோங்க. அந்த மாதிரி அதே மாதிரி நான் திரும்பியும் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்கும் மாதிரி தான் உங்களையும் பெரும்பாலும் நான் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும்னு தான் பார்க்குறேன். மல்டிபிள் வீடியோஸ் வரதுக்கான காரணம் என்னென்னா, சில விஷயங்களை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அப்படின்னும் போது ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களில் சில டாபிக்ஸை கிளாஸில் மேக்ஸ் மேமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா லாஜிக்கை டக்குன்னு ஒரு சிலர் புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக உடனே அந்த இடத்துல நிறுத்திட்டு அடுத்த சம்முக்கு போயிட முடியுமா? எல்லாருக்கும் புரியுதான்னு பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு சிலருக்கு புரியவே புரியாதுன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் இல்லை, இல்லை அவங்களுக்கு ஏற்றுக்கிற மைண்டில் இல்லை, இல்லை அவங்க மைண்ட் செட்லேயே இல்லை. அது வரைக்கும் போய் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ப்ராப்ளம்க்கு போகணுமே தவிர ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்க 4 பேருக்கோ இல்லாட்டி இந்த கிளாஸில் யாரோ 4 பேருக்கு புரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக நான் அடுத்ததுக்கு போக முடியாது. ஸோ அதனால தான் நிறைய வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுக்குது. ரைட்டா? ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போங்க. இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் உங்கள் மனசில் ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சந்தேகங்கள், டவுட்டுன்னு சொல்கிறதோட இங்கிலீஷில் டவுட் அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமாக போயிடுது. பட் சந்தேகங்கிற வார்த்தை வந்து பயங்கரமான ஒரு விஷயம் தான். அதனால தான் தமிழில் ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் பயங்கரமாக இருக்கும். எது இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.